அமைச்சர் திரு டாக்டர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது. இது வந்து தேர்தல் நேரத்தில் அதிமுக தரக்கூடிய அரசியல் நெருக்கடியா பாக்குறீங்களா, இல்ல உங்க கருத்து? அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சித் தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். இருவரு தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திப்போம். ஏற்கனவே மாநில அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு பதிவு செஞ்சாங்க. வந்தது மத்திய அரசு வருமான வரித்துறை மூலமாக ரெய்ட் பண்ணாங்க. இப்போ இடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். இருக்குது. ஒரு நாங்கள் திருநெல்வேலி அறிவிச்சிருக்கிறோமே, பெண்கள் விருப்பப்பட்டு கேட்கும்போது நாங்கள் கொடுப்போம். அது இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் போது 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கி வருது. இதெல்லாம் பரிசீலி தான் நம்ம வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் கொடுப்போம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக இருக்குதா? எங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்கோம். எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்குறோம். இது வந்து மத நீதியாக நடத்துகிற கட்சி அல்ல. முதல் புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தவறான கேள்வி. மதச்சார்பற்ற நாடு. நான் அறிக்கையிலோடு விட்டுக்கிறேன், ட்விட்டரில் விட்டுக்கிறேன். மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதமும் சமம். ஆகவே ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. இந்த ஜாதியாக நிற்கணும், அந்த ஜாதியாக நிற்கணும் இல்லை. எங்களுடைய ஆட்சி மன்ற குழு யாரை தேர்ந்தெடுத்தோ அதைத்தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் நாங்கள் அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது ஜூனியர் சீனியரே கிடையாது. நானும் ஒரு கிளைச்செயலாளர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அப்போ எப்படி நான் இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளராகி முதலமைச்சராக இருக்கிறேன்ல. இங்கே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், உழைப்பு கொடுக்க வேணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பரிசீலித்து அதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறார்கள். அனைத்து தரப்பிற்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதத்தில் தான் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுகின்றது. கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், படித்த இளைஞர்கள் அனைவரையும் உள்ளடங்கி ஒரு வேட்பாளர் பட்டியலை தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்குது? அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியில் வந்து அனைத்து இருந்தால் தான் வாழையடி வாழையாக இந்த கட்சி வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் உள்ளடங்கிய வேட்பாளர் பட்டியல் இருந்தால் தான் அது சிறந்ததாக இருக்கும். அது கட்சிக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அப்பொழுதுதான் அனைத்து தொண்டர்களும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்கள், மக்களுக்கு உழைப்பார்கள். அதன் மூலம் கட்சி வளரும், மக்களுக்கும் எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக சேவை கிடைக்கும். அதாவது கூட்டணி வேணுங்கிறீங்க. நீங்களே என்ன சொல்கிறீங்க? இங்கே கூட்டணியே கிடையாதப்பா. எனதோரு பத்திரிகையில் பார்க்குறீங்க, உங்கள் பத்திரிகையிலேயே ஊடகத்திலேயோ என்ன சொல்கிறீங்க? அதிமுக இன்னும் பச்சையாக ஏதோ பேசுகிறீங்களா போட்டிருக்கிறாங்க. நாங்கள் பேசக்கூடாது சில பத்திரிகையில். அதுக்காகவே சில பத்திரிகைகள் இருக்குது. அதிமுகவை குறை சொல்வதற்காகவே 2 பத்திரிகை இருந்துகிட்டு இருக்குது. 2 கட்சிக்கு அவர்கள் வந்து ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மை செய்தி மறைச்சு போட்டுக்கிறாங்க. அதாவது கூட்டணி வரலினா இந்த கட்சிக்கு ஒரு கூட்டணி இல்லைங்கிறீங்க. கூட்டணி வந்தால் முக்கியமான தொகுதியில் விட்டு கொடுத்துருக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படுகிறது. கூட்டணி இருந்துதான் ஒரு கட்சி வெற்றி பெறும் சொன்னால் அந்த கட்சி நிலையாக இருக்க முடியாது. அந்த கட்சியுடைய சொந்த பலம், நேரத்தே சொன்னேன், சொந்த பலத்தோடு இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் சரி, அம்மா காலத்திலும் சரி, கூட்டணி வச்சும் போட்டிக்கிட்டாங்க, கூட்டணி இல்லாமல் போட்டிக்கிட்டாங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு என்னுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கிறது. அது
நான் சொன்னேன், நீங்கள் ஜாதியும் மதத்தை ஏங்க பிரிக்கிறீங்க? இப்படி பிரித்து தாங்க நாடு குட்டிச்சவர் ஆகி போச்சு. அனைவரும் பாருங்க, எம்மதமும் சம்மதம். அது எங்கே தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு விளக்கப்பட்டாச்சு. இனிமேல் தயவு செய்து ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ கேள்வி கேட்காதீங்க. அது தவறு. நாமளே பிரித்து பார்க்கக்கூடாது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேணும். நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அதை முழுமையாக நிராகரிக்கிறது. விரைவில் தயார் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் வெளியிட போகிறோம். திருச்சியில் 40 நாடாளுமன்ற எங்களுடைய வேட்பாளர்கள், எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தொகுதி விளம்பரத்தில் போட்டியிடுகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அவர்களை அறிமுகம் செய்கிறார். அதெல்லாம் அறிவிப்பாங்க. அதை சொல்லியிருக்கிறோம். அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதெல்லாம் நிறையா இப்போ தான் அறிவிச்சிருக்கிறோம். நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி, அதெல்லாம் வாங்கி எடுத்து பரிசீலித்து அவர்கள் ஏன்னா எப்படியா இருந்தாலும் 27ஆம் தேதிக்குள்ளே நாமினேஷன் செஞ்சாகணும். அதுக்குள்ளே நாமினேஷன் எங்களுடைய இயக்க வேட்பாளர் நாமினேஷன் பதிவு செய்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அவங்க இப்ப 100 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் இருக்குது. ஆனா 700 ரூபாய் 80 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. இது சாத்தியமா? யார் குறைக்க முடியும்? இவர்களே ஆட்சிக்கு குறைக்க போறாங்க. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுதா, குறைக்க போறாங்களா? அதெல்லாம் நடக்காது. ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் இனியும் வெளியிட்டாங்க. பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கப்படுவாங்க. முழுசாக குறைச்சாங்களா? ஒரு சிறிய அளவு தான் குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கினாங்க. காற்றோட போய்விட்டு அறிவு இதுவரைக்கும் குறைச்சாங்களா? இன்றைக்கு மாநில அரசு போடுகின்ற வரி குறைச்சாவே ஒரு லிட்டருக்கு 10 ரூபா 12 ரூபா குறையும். அதை முதல் குறைக்க சொல்லுங்க. அதை குறைக்க மாட்டேங்கிறனால இவங்களுக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் வரி குறைப்பு செய்தால் மக்கள் பயன்பெறுவார்கள். ஆகவே இவர் ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை, மத்தியில் இவர் வெற்றி போகிறதும் இல்லை. இவர்கள் கொடுக்கின்ற அறிவிப்பு வெற்றி அறிவிப்பாக தான் பார்க்கப்படுது. மக்கள் ஏங்க நாங்கள் அறிவிச்சிருக்கிறேன், நீ இப்படி கேள்வி கேட்ட என்ன இருக்கு? நாங்கள் வெற்றியை கட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி தவறான கேள்வி. அதாவது இது நீங்கள் கேட்குற கேள்வி கிண்டலான கேள்வியாக இருக்குது. இது தப்பு. அதிமுக வேட்பாளர் பலம் வாய்ந்த கட்சி முதல் புரிஞ்சுக்குங்க. அடுத்த தரக்கு வரும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக வலிமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக என்ன செஞ்சிருக்குது நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே செய்யலையே. 520 அறிவிப்புகள் சட்டமன்ற தொகுதி கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்க? மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் குடும்பம் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் இருக்க வேணும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதிமுக அப்படி அல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை. ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்க்குவது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்திருப்போமே. நாங்கள் இல்லையே, மக்களை தானே பார்க்குறோம். அவர்கள் கூட்டணி வலியுமாக போய் பேசி 15 நாள் பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டணி என்னைக்கு ஆரம்பித்தா கூட்டணி? இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல. ஒரே நாளில் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம், கையெழுத்து போட்டோம். நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுக பலவீனமாக நீங்கள் இடம் போட வேண்டாம். முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, தேர்தல் அறிக்கையை மத்தியில எங்களோட ஆட்சி தான் வரும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கையை தயாரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன செஞ்சாங்க? செய்யாட்டி போகுது 38 பேர் அவர்களை நம்பித்தானே, இவருடைய அறிக்கையை நம்பி, இவருடைய பரப்புரையை நம்பி, இவருடைய வாக்குறுதியை நம்பி தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று நான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்றத்தில் வீட்டு இருந்தாங்களே, என்ன சாதிச்சாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நன்மை கொண்டாந்தாங்க? ஒன்றுமே கொண்டு வரலையே. பூஜ்ஜியமே, ஒன்றுமே செய்யலையே. நீட் தேர்வு ரத்துனாங்க, கொண்டாந்து இது பண்ணாங்களா? ஏதோ மேகதாதான கட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதுக்காவது ஏதாவது தீர்வு காணத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. முல்லை பெரியார் அணை அது அப்படியே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றலையே. பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அரசியல் கால் புரட்சியாக கைவிடப்பட்ட திட்டங்கள் தான் அதிகம். கோதாவரி காவிரி இணைப்பு
நான் இருக்கின்ற பொழுதே பாரத பிரதமர் எடுத்து சொன்னேன். அங்கே மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட்டத்தில் அவர் வந்து உரையாற்றும் போது கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெறும் சொன்னாங்க. அதையெல்லாம் நிறைவேற்றலையே. விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு தயாரித்து கொண்டிருக்குது. நாங்கள் இருக்கின்ற பொழுது தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர் இதெல்லாம் சந்தித்து நாங்கள் அங்கே அந்த வழியாக கோதாவரி காவிரி நீரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களிடத்தில் சம்மதத்தெல்லாம் பெற்றோம். அதுக்கு தொடரலையே. நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்காக முயற்சி எடுக்கலையே. இந்த அரசு, திமுக அரசு எடுக்கலையே, எதையுமே செய்யலையே. அப்புறம் எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியும்? மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க? வேறெல்லாம் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும். அந்த அடிப்படையில் தான் வாக்களித்தாங்க. ஆனால் 5 ஆண்டு காலம் அவளை வாக்களித்து வீணாக போயிட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றத்தை வெற்றி பெறுவோம். இது உறுதி உறுதி உறுதி. அதாவதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோடு பேசுறது நாங்கள் அல்ல. கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவதும் கிடையாது. மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது, மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது, அப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க. கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க. அது சரியல்ல. என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கட்சின்னா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம். இருக்கும் இல்லை இல்லை பொறுங்க. இப்போதானே காலம் ஆரம்பிச்சிருக்குது. பாருங்க, போக போக சிறப்பாக இருக்கும். நீ என்றதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? இன்னும் காலம் இருக்குது. இப்போதானே வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி, வணக்கம்.